நெஞ்சோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. மின்னல் நம்ம கிஃப்ட பாத்திருப்பாளா? பாத்திருப்பா. பாத்திருந்தா இந்நேரத்துக்கு நம்ம மேல லவ் வந்திருக்கணுமே. ஆமாண்டா, ஒரு கெலடாஸ்கோப்பை கொடுத்தா காதல் வரும்னா அப்ப இந்த ஊர்ல கெலடாஸ்கோப்பை விற்கிறவன்லாம் கோடீஸ்வரனா இருப்பானே. டேய், கெலடாஸ்கோப்புக்காக காதல் வராதுடா. ஆனா அதுல எங்க போட்டோலாம் வச்சு எடிட் பண்ணி கொடுத்துருக்கனே, அதுக்காகவாவது காதல் வரணும்ல. ஒருவேளை அந்த போட்டோல கூட மாஸ்க் போட்டு தாண்டா இருந்தேன். மாஸ்க் இல்லாத போட்டோ போட்டு எடிட் பண்ணிருந்தா காதல் வந்திருக்குமோ? டேய், நீ மட்டும் மாஸ்க் இல்லாத போட்டோ போட்டிருந்த, அதுக்கப்புறம் உன் மேல காதல் இல்லடா, காண்டு தான் வந்திருக்கும். அப்புறம் நீ தான் அன்பு செல்வான்னு வேற வேற பேரை வச்சு ஏமாத்திருக்கேன்னு சொல்லி அதோட உன்னை கழட்டி விட்டுட்டு போயிருந்திருப்பா. ஐயோ ஆமல்ல, அதை மறந்துட்டேன். ஆமா ஆமா, உனக்கு என்னடா ஞாபகம் இருக்கு? மனசாட்சின்னு ஒருத்தன் கூடவே இருக்க, அதுவாது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்பப்ப என்னையவே மறந்துடுற. காதல் வந்துட்டா மனசாட்சி எல்லாம் யாரா ஞாபகம் வச்சுக்குவா? அப்புறம் இந்த கிஃப்ட பார்த்துட்டு அவளோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியலையே. கால் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா என் நம்பரை வேற பிளாக்ல போட்டிருக்கா. டேய், இதுல இருந்தே தெரியலையா அவளுக்கு உன் மேல காதல் இல்லைன்னு? அவளுக்கு உன் மேல காதல் வந்திருந்தா இந்நேரத்துக்கு அவ உன்னை அன்பிளாக் பண்ணியிருந்திருக்கணும்ல. ஆமா, ஏன் என்ன அன்பிளாக் பண்ணல? ஏன்னா அவளுக்கு உன் மேல காதல் இல்ல. அட போடா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கெல்லாம் என் மேல காதல் இருக்கு. நீ வேணா பாரு, அந்த கிஃப்ட பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா என் நம்பரை அன்பிளாக் பண்ணிருவா. அந்த கிஃப்ட பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்குமாவது அவ உன் நம்பரை மட்டும்தான் பிளாக் பண்ணியிருந்தா. இப்ப அந்த கிஃப்ட பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் உன் மேல காண்டாகி உன்னையவே அவ பிளாக் பண்ணிட்டாலும் அதிசயப்படுறதுக்கு இல்ல. அடிச்சு போட பொறாம பிடிச்சவனே. நீ வேணா பாரு, அந்த கிஃப்ட பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா அவளுக்கு என்ன பிடிக்கும். இப்பவே என் நம்பரை அன்பிளாக் பண்ணிருவா. நீ அவ அன்பிளாக் பண்ணுவான்னு போனையே பாத்துக்கிட்டு நான் போய் தூங்குறேன். டேய், நான் தூங்காம நீ எப்படிடா தூங்குவ? ஐயோ ஆமல்ல, மனசாட்சியவே மண்டை குழம்பு வைக்கிறானே. இப்ப மின்னல் என்ன பண்ணிட்டு இருப்பா? என் கிஃப்ட பாத்திருப்பாளா? பாத்திருப்பா. பாத்துட்டு என்ன நினைச்சிட்டு இருப்பா? திட்டிக்கிட்டு இருக்காளோ, என்ன தேடிக்கிட்டு இருக்காளோ, பண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல. காத்துக்கிட்டு இருக்கேன, போன நோண்டிக்கிட்டு இருக்கேன, நான் சிக்கிற விக்கிற விட்டுற முடியல. நைட் நைட் முழு பிதுங்குது லைட் லைட், கண்ண கெடுக்குது ஸ்வைப் ரைட், ஒண்ணு கிடைச்சிடுமா? என்னடாமோ? எதுக்குடா? அம்மா காலையில கண்ணே தொக்கலல்ல, அப்ப அப்பா சொன்னீங்கல்ல அம்மா மம்மு சாப்பிடாதனால தான் கண்ணு தொக்கவே இல்லன்னு. அப்போ அப்பா அம்மாக்கு அடி கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல. ஓ, காலையில அம்மா மயக்கம் போட்டு விழுந்தது சொல்றியா? ஆமா, அம்மா சரியா சாப்பிடாதனால தான் அம்மா மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அதுக்கு அம்மாக்கு அடி கொடுக்கணும்னு தான் அப்பா சொன்னேன். அதுக்கா இந்த குச்சி எடுத்துட்டு வந்திருக்க? அம்மாப்பா, இந்த குச்சி வச்சு அம்மாவை அடிச்சுங்கப்பா. அப்பதான் அம்மா ஒழுங்கா மம்மு சாப்பிடுவாங்க. நீ சொல்றதும் சரிதான். இந்த குச்சியை வச்சு 4 போட்டாதான் உன் அம்மா இனிமே ஒழுங்கா கரெக்டா சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் அப்பா வாயால சொல்லி சொல்லி சலிச்சு போயிட்டேன். உன் அம்மா கேட்கற மாதிரி தெரியல. இந்த வீட்டுல நீ குழந்தையா இல்ல உன் அம்மா குழந்தையானே தெரியல. காலையில ஒரு நிமிஷம் உன்னையும் என்னையும் உன் அம்மா எப்படி பயப்படுத்திட்டான். அதுலயும் நான் வேற வீட்டுல இல்ல. அம்மா திடீர்னு மயங்கி விழுந்ததுன்னு எவ்வளவு பயந்துருப்ப. ஏண்டாமோ, அம்மா மயங்கி விழுந்துட்டான்னு ரொம்ப பயந்துட்டியாடா? ஆமாப்பா, அம்மா எந்திக்கவே இல்ல. பாப்பா கூப்பிட்டுட்டே இருந்தனா அம்மா கண்ணே தொக்கல. அப்ப பாப்பாக்கு பயமாயிட்டு அப்புறம் அழுதுட்டே இருந்தேன். தனியா குழந்தைய வச்சுட்டு வீட்டுல இருக்கும்போது ஒழுங்கா சாப்பிட்டு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட யாருமே இல்லைன்னு உன் அம்மா கிட்ட எவ்வளவு தடவை சொன்னாலும் இதோட சீரியஸ்னஸ் உன் அம்மாக்கு புரியவே மாட்டேங்குது. இன்னைக்காவது பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துல நான் வந்துட்டேன். ஒருவேளை நான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிருந்தா அப்ப என்ன இருந்திருக்கும்? இனியாவது உன் அம்மாக்கு புத்தி வருமான்னு தெரியல. அப்பா, இந்த குச்சி வச்சு அடிச்சுங்கப்பா, அப்பனாதான் புத்தி வரும். ஆமாண்டாமோ, நீ சொல்றது விளையாட்டுக்கா இருந்தாலும் இன்னைக்கு 2 போட்டாதான் அவளுக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உன் அம்மா வரட்டும். ஒரு வீட்ல ஒருத்திக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாரும் எப்படி எல்லாம் கவனிப்பாங்க. இங்க என்னடான்னா பெரம்பு வச்சு அடிக்கிறீங்க.
அது தன்னால உடம்பு சரியில்லாம ஆனாதான் கவனிப்பாங்க. இந்த மாதிரி சாப்பிடாம இருந்து வேணும்னே நீயே உனக்கு எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கிட்டேன்னா உனக்கு இந்த மாதிரி பெரம்பு வச்சுதான் கவனிப்பாங்க. எங்க மயக்கம் வந்ததுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவியா? படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன், நேரத்துக்கு சாப்பிடு, சாப்பிடாம மட்டும் இருக்காதன்னு. ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட டைம் ஆச்சுன்னா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் சாப்பிட சொல்லி. ஆனா சாப்பிடாம இருந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்க. எங்க நான் சாப்பிட்டேங்க. ஏய் அப்பா அம்மா போய் சொல்லிட்டாங்க. அம்மா சாப்பிடவே இல்ல. பாப்பா மட்டும் சாப்பிடு சாப்பிடுன்னு திட்டுனே இருந்தாங்கப்பா. அம்மா சாப்பிடல. அப்பாக்கு தான் தெரியுமே உன் அம்மா சாப்பிட்டு இருக்க மாட்டான்னு. ஐஷு உனக்கு என்ன எல்லாமே விளையாட்டா இருக்கா? உனக்கு சாப்பிடுறத விட அப்படி என்ன இந்த வீட்டுல வேலை? ஐயோ வேலையெல்லாம் இல்லைங்க. ரியாவுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா சாப்பிட்டுக்கலாம்னு நினைப்பேன். அப்புறம் அவ சாப்பிட்றதுக்கே அப்படி இப்படின்னு ரொம்ப லேட் பண்ணிடுவா. அப்புறம் அப்படியே மறந்துடுவேங்க. ரொம்ப சந்தோஷம். சாப்பிடுறதுக்கு மறந்துடுவேன்னு சொல்ற ஆள் இந்த உலகத்திலேயே நீ ஒருத்தி தான் இருப்ப. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. குழந்தைங்கள வச்சு அவங்க வீட்டிலலாம் போய் கேட்டு பாருங்க. அவங்கெல்லாம் குழந்தைங்கள பார்த்துட்டு சாப்பிட மறந்துடுவாங்க. மேய்க்கிறது எருமை, இதுல வேற பெருமைங்கிற மாதிரி குழந்தைங்க வச்சவங்க எல்லாம் சாப்பிட மறந்துடுவாங்களா? அந்த மாதிரி இந்த மேடமும் சாப்பிட மறந்துடுவாங்களாம். இதை வேற பெருமையா சொல்லிக்க. இன்னைக்கு நான் உன்னை வெளுக்கிற வெளுல இதுக்கப்புறம் நீ என்னையவே மறந்தாலும் பரவாயில்ல, ஆனா சாப்பிட மட்டும் மறக்க கூடாது. ஐயோ எங்க சும்மா இருங்க. இப்ப என்ன டைம்க்கு சாப்பிடணும் அவ்வளவுதானே. நாளைல இருந்து நான் ஒழுங்கா சாப்பிட்டுக்கிறேன். அப்பா அம்மாவை விடாதீங்க. அம்மா சும்மா சொல்லுவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. அம்மாக்கு நல்லா அடி போடுங்க. குள்ளி பாரு என்ன அடி வாங்க வைக்கிறதுல இவளுக்கு அப்படி என்ன சந்தோஷம்னு தெரியல. எங்க வேணுங்க, அவ சொல்றான்னு அடிக்காதீங்க, வலிக்கும். வலிக்கிறதுக்கு தானே அடிக்கிறது. இனிமே நான் சாப்பிடாம எல்லாம் இருக்க மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சு விட்டுருங்க மாமா. நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு ஐஷு, நீ ஒரு குழந்தைக்கு அம்மா, இன்னும் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காத. நீ மயங்கி விழுந்ததும் நான் எவ்வளவு டென்ஷன் ஆன, ரியா எவ்வளவு பயந்து அழுதுட்டு இருந்தான்னு உனக்கு தெரியுமா? சரி என்ன கூட விடு, நீயும் ரியாவும் இந்த வீட்டுல தனியா தான் இருக்கீங்க. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்ப ரியா எவ்வளவு பயப்படுவா, அவ என்ன பண்ணுவான்னு எப்பவாவது யோசிச்சிருக்கியா? ரியா சாப்பிடலன்னா உனக்கு எவ்வளவு கோவம் வருது. அதே மாதிரி நான் சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவு அக்கறையா சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர. இதெல்லாம் எதனால? எனக்கும் ரியாவுக்கும் எதுவும் வந்துடக்கூடாது, நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அதே மாதிரி நீ ஒழுங்கா சாப்பிட்டு நீ நல்லா இருந்தாதான் ரியாவை பாத்துக்க முடியும். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். இப்படி நீ ஒன்ன கவனிச்சுக்காம உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதனால பாதிக்கப்பட போறது நானும் ரியாவும் தான். இங்க பக்கத்துல கதிரண்ண, அமுதா அண்ணி, அரவிந்த் சித்தா எல்லாருமே இருக்காங்க. நானும் இங்க பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன். ஆனா நாங்க எல்லாருமே பக்கத்துல இருந்தாலும் உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த நேரத்துல நாங்க யாருமே வர முடியாது. ஏன்னா உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இங்க யாருக்குமே தெரியாது. நீ மயங்கி விழுந்தப்ப கூட ரியா மட்டும் தான் உன் பக்கத்துல இருந்தா. அவ பாவம் என்ன பண்ணுவா, அவளுக்கு என்ன தெரியும்? உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அதனால வீட்டுல தனியா குழந்தையோட இருக்கிறவங்க முதல்ல அவங்கள கவனிச்சுக்கணும். அப்பதான் அந்த குழந்தைய பாத்துக்க முடியும். புரியுதுங்க. இதுக்கப்புறம் நான் சாப்பிடாம எல்லாம் இருக்க மாட்டேன். புரிஞ்சா சரி. அப்புறம் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வா, ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணணும். பிளட் டெஸ்டா? எதுக்குங்க? அதானே இதுக்கப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டேன்ல. இதுக்கப்புறம் சாப்பிடுவேன், ஆனா இவ்வளவு நாள் சாப்பிடாம இருந்து உடம்புல என்னெல்லாம் இழுத்து வச்சிருக்கேன்னு தெரியணும்ல. அதுக்கு தான் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி எல்லாம் நார்மலா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலையில ரியாவை கதிரண்ண வீட்டுல விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வா. சரிங்க வரேன். சரி, இப்ப நான் கொடுத்த மருந்து சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேங்க. பொய் சொல்லாதடி. ஐயோ எங்க சாப்பிட்டேங்க. சரி, நீ மத்ததெல்லாம் உனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கிறேன். இப்ப வா தூங்கலாம். அதையாவது கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல. வா தூங்கலாம், போதுமா? ஐயோ இதுக்கு நீங்க சிரிக்காமே இருந்திருக்கலாம். எனக்கு தூங்க தெரியும், நீங்க தூங்குங்க. ஹோ கோவமா? கோவமாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ கோவப்படுறதுக்காக சொல்ல வேண்டிய விஷயத்த என்னால சொல்லாம இருக்க முடியாது. அப்பா பாப்பாக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருதாடா? சரி வா, நம்ம ரெண்டு பேரும் தூங்கலாம். உன் அம்மா இப்படியே உட்கார்ந்து இருக்கட்டும். என்னடி காலையில வரைக்கும் இப்படியே உட்கார்ந்து இருக்க போறியா? எனக்கு தூக்கம் வரல. சரிங்க வா. அதான் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டேன்ல. தூக்கம் வரட்டி பரவாயில்ல, இங்க வா. வான்னு சொன்னேன். ஐஷு, கோவமா பேசுனதுக்கு சாரி. ஆனா உனக்கு புரியணும்னு தான் அப்படி பேசினேன். ஐயோ எங்க எதுக்கு சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு புரிஞ்சுதுங்க. இல்ல ஐஷு, நான் வீட்டுக்குள்ள வந்ததும் நீ ஒரு பக்கம் மயங்கி கிடக்குற, ஒரு பக்கம் ரியா அழுதுட்டு இருக்கா. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு டாக்டரா எவ்வளவு கிரிட்டிக்கலான கேஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா நீ ஒரு நிமிஷம் கண்ணை திறக்கலனதும் ஒரு டாக்டருங்கிறதையே மறந்து எனக்கு எவ்வளவு பயந்தேன் தெரியுமாடி. சத்தியமா உனக்கு ஏதாவது ஒண்ணு என்னால தாங்கிக்க முடியாது ஐஷு. எங்க எனக்கு என்னங்க ஆக போகுது? ஏதோ சாப்பிடாம தலை சுத்தி விழுந்துட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு கரெக்டா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா எல்லாம் சரியாயிடும்.
அப்புறம் நீங்க ஒரு டாக்டர், எவ்வளோ பெரிய பெரிய ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இப்படி சாதாரணமா மயக்கம் வந்ததால ஒரு விஷயமே இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் என்னங்க? ஐஷுமா அதான் சொல்றேனே, எவ்வளவோ பெரிய பெரிய கேஸ் எல்லாம் நான் பார்த்திருந்தாலும் உனக்கு சின்னதா ஏதாவது ஒண்ணுனா கூட அது என்னால தாங்கிக்க முடியல. ஐயோ, நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நார்மலா இருக்குன்னு தெரிஞ்சா அப்புறமா நீங்க நிம்மதியா இருப்பீங்கல்ல. ஆமா ஐஷு, டெஸ்ட் பண்ணி எல்லாமே நார்மல்னா தான் என்னால கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். சரிங்க, நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்காகவாவது நான் நாளைக்கு கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். டெஸ்ட் பண்ணி எல்லாமே நார்மலா இருக்குன்னு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. அப்ப எனக்கு எதுவுமே இல்லைன்னு அப்போ உங்களுக்கு தெரியும். சரி ஐஷு, சரி நீ டேப்லெட் சாப்பிட்டுருக்க, நீ தூங்க, அப்பதான் சரியாகும். சரிங்க, நீங்களும் டென்ஷன் ஆகாம எதையுமே யோசிக்காம தூங்குங்க. மடி மீது நீ இருந்தால் சொர்க்கங்கள் உண்மை என்று ஆகாதோ, நொடி நேரம் பிரிந்தாலும் காலங்களும் நின்று போகாதோ, ஒரு மூச்சில் இரு தேகம் வாழ்வது நாமன்றி வேறாரோ, நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது கண்மணியே, ஓ கண்மணியே, கண்ணுக்குள் கண்ணாக என்றென்றும் நீ வேண்டும் என் உயிரே, ஓ என் உயிரே. ஏ நிலா குட்டி, என்ன நீ மட்டும் தனியா உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்க? ஆதி எங்க? ஓ, முடி வெட்ட போயிருக்காங்களா ரெண்டு பேரும்? ஏன் நீ முடி வெட்ட போல? ஏய், அதெல்லாம் நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா முடி வளர்த்தா பத்தாதா? இப்பவே உனக்கு முடி வளர்க்கணுமா? சரி சரி, அம்மா அம்மா எங்க? ரூம்ல இருக்காங்களா? இந்நேரத்துல கிச்சன்ல இருப்பாங்க, ரூம்ல என்ன பண்றாங்க? அழுதுட்டு இருக்காங்களா? ஏன் இல்ல, அப்பா ஏதாவது திட்டாரா? என்னது, சேகர் மாமா திட்டாரா? அந்த ஆள் எதுக்கு அம்மாவை திட்டினா? அதுக்கு அந்த ஆள் எதுக்கு அம்மாவை திட்டினா? அம்மா எங்க ரூம்ல தானே இருக்காங்க, இரு அம்மாவை பார்த்துட்டு வரேன். அக்கா, அன்பு வாடா. என்னக்கா வீட்டுல பிரச்சனை? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அதெல்லாம் எதுவும் இல்லையே. எந்த பிரச்சனையும் இல்லையா? நேத்து என்ன நடந்துச்சு? என்னடா நடந்துச்சு? ஒன்னும் நடக்கல. அம்மா நீ சாப்பிட்டியா? காலையிலே வந்திருக்க. சரி வா, சாப்பிட ஏதாவது தரேன். அக்கா சும்மா பேச்ச மாத்தாத, எனக்கு எல்லாம் தெரியும். நீலா எல்லாம் சொல்லிட்டா. ஆமா, அந்த ஆள் எதுக்கு ஒன்ன திட்டினா? டே அன்பு, நீ எதுக்கு இப்ப கோவப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? முடிஞ்சு போச்சுன்னா எதுக்கு நீ உட்காந்து அழுதுட்டு இருக்க? டேய், நான் எங்கடா அழுதேன்? பொய் சொல்லாதக்கா, நான் உள்ள வரும்போது நீ அழுதுட்டு தான் இருந்த. சரி, அந்த ஆளு முதல்ல எதுக்கு உன்னை திட்டினா அதை சொல்லு. அந்த ஆளு உன்னை திட்டினானா மாமா பார்த்துட்டு சும்மா தான் இருந்தாரா? அவர் எதுவும் சொல்லலையா? டேய், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பிரச்சனை அன்பு. அதை பத்தியெல்லாம் நீ எதுவும் பேசாத. ஏன் நான் பேசக்கூடாது? நீ ஏன் அக்கா தானே, உன்னை யாராவது திட்டினா நான் கேட்க கூடாதா? இந்த வீட்ல நீ கேட்க கூடாது அன்பு. இந்த வீட்ல எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அது கேட்கறதுக்கு என் புருஷன் இருக்காரு, அவர் பாத்துக்குவாரு. இந்த விஷயத்துல நீ தலையிடக்கூடாது. நீ இந்த வீட்டுக்கு வந்தியா, என்னையும் பிள்ளைங்களையும் பாத்தியா போனியான்னு இரு. அதை விட்டுட்டு இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏன் இல்ல? உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குல்ல. அப்ப உன்னை எவனாவது திட்டினா அதை கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. டே அன்பு. தங்கம், என்ன உன் தம்பி காலையிலேயே வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கான்? என்னடா இன்னைக்கு வேலை இல்லையா?
எனக்கெல்லாம் வேலை இருக்கு மாமா. ஆனா உங்களுக்கு தான் இந்த வீட்டுல என் அக்காவை பாத்துக்கிறத தவிர அப்படி என்ன வேலை இருக்குன்னு தெரியல. டேய் அன்பு, இரு தங்கம், என்னடா உன் அக்காவை இப்ப அப்படி என்ன பாத்துக்காம விட்டுட்டாங்க? என்ன மாமா பாத்துக்கிட்டீங்க? கண்டவன் வந்து என் அக்காவை திட்டுவான், நீங்களும் பாத்துட்டு சும்மா இருப்பீங்க. என் அக்கா இங்க தனியா உட்காந்து அழுதுட்டு இருப்பா. என்ன அவளுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? டேய் அன்பு அமைதியா இரு. நீ சும்மா இருக்கா? இவரோட அக்கா புருஷன்றதுனால இவர் எதுவும் கேட்க மாட்டாரு. அப்ப என் அக்காவை எவனா திட்டினா நான் கேட்க கூடாதா? பொண்டாட்டியை திட்டினா இவர் வேணா பாத்துட்டு சும்மா இருக்கட்டும். என் அக்காவை திட்டினா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. டேய் அன்பு, யார்கிட்ட பேசுறன்னு பார்த்து பேசு. தங்கம் நீ இரு. டேய் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன பண்ணணுங்கிற? என்ன பண்ணணுமா? அந்தாலும் என் அக்காவை திட்டிருக்கான், நீங்க பாத்துட்டு சும்மா இருந்தீங்க. டேய் வாக்காங்கிற. உனக்கு அவ அக்கானா எனக்கு அவ பொண்டாட்டிடா. அவளை ஒருத்தன் திட்டினா உனக்கு எவ்வளவு கோவம் வருதோ அதை விட அதிகமா எனக்கு கோவம் வரும். கோவம் வந்து என்ன பண்ணீங்க? என்னடா பண்ணணும்? அந்தால போட்டு அடிச்சா எல்லாம் சரியா போச்சா? இங்க பாரு, இது குடும்பம்னா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வர்றதெல்லாம் சகஜம்தான். அதுக்குன்னு ஒன்ன மாதிரி கோவப்பட்டு எடுத்தோ கவுத்தனால எதுவும் செஞ்சிட முடியாது. சரி மாமா, உங்க குடும்பம்னா நீங்க அந்தாலும் எதுவும் கேட்காம சும்மா விடுங்க. ஆனா எனக்கெல்லாம் அந்தாலும் சும்மா விடணும்னு எதுவும் இல்ல. என் அக்காவை திட்டி அழ வச்சதுக்கு அந்தாலும் 4 மிதி மிதிச்சாதான் எனக்கு மனசாரும். டேய் அமைதியா இருந்துரு சொல்லிட்டேன். அங்க போய் ஏதாவது தேவையில்லாம பிரச்சனை பண்ண எனக்கு தெரிஞ்சது. என்ன மாமா நீங்களும் எதுவும் கேட்க மாட்டீங்க. நான் போய் கேட்கறேன்னா என்னையும் விட மாட்டீங்க. உங்களுக்கு தான் உங்க பொண்டாட்டிய யார் எது சொன்னாலும் கவலை இல்லைன்னா என்னால அப்படி இருக்க முடியாது. டேய் நிறுத்துடா. இதே வெளியில எவனாவது ஒருத்தன் என் பொண்டாட்டி ஏதாவது சொல்லியிருந்தானா அவனை நான் என்ன பண்ணிருப்பேன்னு என் தங்கத்துக்கே நல்லா தெரியும். இந்த ஆள நான் ஏன் எதுவும் பண்ணலன்னு தங்கத்துக்கு தெரியும். அவளே அமைதியா இருக்கா, உனக்கு என்னடா? இங்க பாரு, அவ உனக்கு அக்கான்றதுக்கும் மேல அவ எனக்கு பொண்டாட்டி. அவளை இந்த வீட்டுல எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஆமாண்டா அன்பு, இந்த வீட்ல எது நடந்தாலும் என்ன பாத்துக்கிறதுக்கு மாமா இருக்காரு. இதுல நீ தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, நீ இப்படி என்ன நடந்தாலும் மாமா இருக்காருன்ட்டே இரு. அவர் உன்னை பாத்துக்கிற லட்சணம் தான் தெரியுது. அன்பு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நீ முதல்ல கிளம்புற இங்க இருந்து. நான் போறேன். நீ மாமான்னு இவரையே நம்பிக்கிட்டு இவர் எல்லாரும் முன்னாடி உன்னை விட்டு கொடுத்துட்டு இருக்கட்டும். அப்புறம் நான் என்ன சொன்னாலும் மாமான்னு நீ அவருக்கு தானே சப்போர்ட் பண்ண போற. அப்புறம் பேசுற நான் தான் பைத்தியக்காரன். நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்தா எனக்கு என்னன்னு கேளு. தங்கம், அவன் கோவம் நியாயமானதுதான். எனக்கும் கோவம் தான் வந்துச்சு. அந்த ஆளு பேசினப்போ அந்த ஆளுக்கு 2 கொடுக்கணும்னு எனக்கும் தோணுச்சு. ஆனா நம்ம அப்படி பண்ண முடியுமா தங்கம்? ஐயோ மாமா, அவன் தான் சின்ன பையன், ஏதோ புரியாம பேசுறான். நீங்களும் என்ன மாமா இப்படி பேசுறீங்க? இல்ல அவன் சொல்ற மாதிரி அந்த ஆளு உன்னை திட்டினப்போ நான் அந்த ஆளு எதுவும் பண்ணலன்னு உனக்கு எதுவும் வருத்தம் இருக்கா தங்கம்? ஐயோ என்ன மாமா நீங்க? அவர் என்ன வேற யாராவதா? நம்ம குடும்பம் மாமா. குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிக்கணும் சண்டை போடணும் நின்னா அப்புறம் எப்படி மாமா அந்த குடும்பம் நல்லா இருக்கும்? அப்புறம் அன்பும் சரி அரவிந்தும் சரி இந்த விஷயத்துல கோவப்படுறாங்கன்னா அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்ல. ஆனா ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணணும்னு உங்களுக்கு தானே மாமா தெரியும். இந்த விஷயத்துல எனக்காக மட்டும் நீங்க அவரை அடிச்சிருந்தீங்கன்னா நான் உண்மையாவே வருத்தம் தான் பட்டிருந்திருப்பேன். ஆனா குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நீங்க பொறுமையா இருக்கீங்க. அதுக்காக நீங்க என்ன விட்டு கொடுத்துட்டீங்கன்னால அர்த்தம் இல்ல. அது எனக்கு தெரியும் மாமா. அது போதும் தங்கம், உனக்கு புரிஞ்சா போதும். அப்புறம் இனிமே வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறான். அவன் ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போறான் மாமா. அவனாவது இந்த வீட்டுக்கு வராம இருப்பானா? அதெல்லாம் சரியாயிடுவான். சரி சரி. அப்புறம் நீ ஏன் ரூம்லயே உட்காந்துருக்க? நடந்ததையும் நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. சரி வா, கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, போயிட்டு வந்துடலாம். சரி மாமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.